அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஸ்ரா விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சின்னதாக ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி வீடியோ பண்ணியிருக்கேன். அண்ட் மெஹந்தி ஆர்டர்லாம் போனேன் இல்லையா, ஸோ அதை பற்றி எல்லாமே கொஞ்சம் லாங் வீடியோவாகவும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயுமே சொல்லியிருந்தேன், பட் அதை தாண்டி கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால இது லாங் வீடியோவாகவும் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னென்னா, இது என்றைக்கு எடுத்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து மாங்கனி ஃபெஸ்டிவல் நடந்துச்சு அன்றைக்கி இங்கே எடுத்த வீடியோ. காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா செம்ம ஜேஜேன்னு இருக்கும். சும்மாவே இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நடக்க இடம் இல்லாமல் ஒரே லாரி காரு அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பிஸியாகவே இருக்குமா. அதுவும் மாங்கனி ஃபெஸ்டிவல் அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியாவாகவே இருக்கும். ஸ்ட்ரைட்டாக கோவிலுக்கு போகிறதுங்கிறதுனால அன்றைக்கி இங்கே தான் எல்லாருமே டூ வீலராக இருக்கட்டும், காராக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இங்கே தான் பார்க் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கீழே கொஞ்சம் வேலை நடந்துகிட்டு இருந்தனால இங்கே யாராலையும் பார்க் பண்ண முடியல. ஆனால் ஜேன்னு இருந்துச்சு அன்றைக்கி முழுக்க. அந்த வீடியோ தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மாங்கனி கடைக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் போனால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து அடுத்த நாள் நான் வந்து ஆர்டர் போனேன் இல்லையா, அன்றைக்கி இங்கே எடுத்த வீடியோ தான். காலையில் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நிஹாலுக்கு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டுட்டு அவனுக்கு வந்து மதியம் லன்ச் எல்லாருமே ரெடி பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு குஸ்காக்கு உள்ளது ரெடி பண்ணிவிட்டு முட்டையை வந்து பாயில் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அவிச்சிட்டு அப்படியே பாதி பாதியாக கட் பண்ணி பொரிச்சிட்டு சாப்பாட்டை தாளித்து விட்டுறலான்ட்டு நானும் அம்மாவும் சேர்ந்து போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு லஞ்சுக்கெல்லாம் ரெடி பண்ணி ஹாட் பாக்ஸில் வச்சுட்டாக்கா வந்து எல்லோரும் சாப்பிட்டுப்பாங்க. பிள்ளை வந்து ஸ்கூல் விட்டு வந்து சாப்பிட்டுப்பான், தம்பி அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. நம்ம வெளியில் எல்லாருமே ஒன்றா கிளம்புறதுனால லேட் ஆகுங்கும்போது வேறு வழி கிடையாது, சமைச்சு வச்சுட்டு நம்ம போகிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுக்கிட்டாச்சு. நான் ஒரு 9:30க்கெலாம் கிளம்பிடணும், ஏன்னா முன்னாடியே வரணும்னு சொல்லிகிட்டு இருந்தேன். பட் பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. எப்படியும் லஞ்செலாம் முடிச்சு வச்சு பேக் பண்ணிவிட்டு போகிறதுனா கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிடுச்சு. அப்புறம் கோன்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆர்டர்ஸ் வந்து இருந்துச்சு, கோன் ஆர்டருமே இருந்தது. அது எல்லாத்தையும் தனியாக பேக் பண்ணி வச்சுட்டு எனக்கு உள்ளதுக்கு நான் எதுக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பேலன்ஸ் வந்து 3 தான் இருந்துச்சு. கோன் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே தான் இருந்துச்சு. அப்புறம் ஏன்னா வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டாக்கா நம்மளுக்கு வேணும்னா யார் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஒர்க்குமே வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருந்துருப்பேன், பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். கம்யூனிட்டிலையுமே வந்து பிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க இதுலேயுமே கொடுக்குறேன். ஏன்னா கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு அப்படிங்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டா தான் எப்போவுமே நம்மளுக்கு உஷாராக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த நேரம் எதுவும் மைண்டு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் கோன் அதிகமாக எடுத்துக்கிட்டேன். அண்ட் வந்து இந்த கிளிப் லைட்டிங் இருக்குது இல்லையா, அந்த எல்இடி லைட் வந்து இது வந்து ஃபோனில் வந்து மாட்டிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஐஃபாஸில் வந்து இங்கே ஷாப் ஓப்பன் பண்ணும்போது பர்ச்சேஸ் பண்ணப்போ இது எனக்கு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. இது அப்படியே இருக்குது, இன்றைக்கி எடுத்துகிட்டு போகலான்னு எடுத்துகிட்டு போனால் கடைசியாக அது யூஸே ஆகலை. ஏன்ட்டு நான் சொல்கிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வீட்டில் கீழே வேலை போயிட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த வேலை இருந்ததுனால அன்றைக்கி மாங்கனி இன்றைக்கி யாருமே வந்து கார்லாம் எதுவும் பார்க் பண்ண முடியல. எல்லாருமே வந்து கொஞ்சம் நவுத்தி தான் பார்க் பண்ணி வேறு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சும்மாவே எங்கள் ஏரியா வந்து பார்த்திங்கனாக்கா ஜேஜேன்ட்டு தான் கிடக்கும். பார்சல் சர்வீஸாகவே இருக்கும். அதுக்கே லாரி அது இதுன்னு வந்து நின்று ஏரியா அடைச்சிக்கும். இதில் இது வேறையா. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கிளம்பி வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா பில்லோவெலாம் எடுத்து வச்சுட்டு எடுக்காமல் வந்துட்டேன். முக்கியமான ஐட்டம் ஆச்சு அது. பில்லோ இல்லாமல் மெஹந்தி போடுறது எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது இருக்கிறது உண்மையிலே அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மறந்துட்டேன். அப்புறம் நிப்பாட்டிட்டு ஓடி போய் திரும்ப போய் பில்லோ எடுத்துகிட்டு கிளம்பி வந்தோம். ஏற்கனவே என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம வந்த வீடு தான். என்கேஜ்மெண்ட்டுக்குமே இவங்களுக்கு நாம தான் வந்து புக் பண்ணியிருந்தாங்க, போட்டிருந்தோம் இல்லையா. அதனால் அண்ணன் வந்து பார்த்திங்கனாக்கா கரெக்டாக அந்த வீடுன்னு சொன்னதோட வந்து நம்மளை வந்து இறக்கி விட்டுட்டாங்க. வந்ததோடவே வந்து பார்த்திங்கன்னா பிரைடோட அம்மா வந்து சுட சுட ஒரு கப்பு காஃபியை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த நேரம் வந்து பரபரன்னு வேலை பார்த்துட்டு வந்து அந்த காஃபியை சூடாக குடிக்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. காஃபி டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. அப்படியே குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்ததோட நம்ம வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு. போன தடவை என்கேஜ்மெண்ட் மெஹந்தி போடும்போது நாங்கள் ஹால்லேயே தான் உட்காந்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம மாடிக்கு வந்துடலான்னு பிரைட் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நல்ல பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்ல பிரைட்டாக, நல்ல காத்தோட்டமாக அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த இடம். அப்போ எனக்கு டிசைன்ஸ் போடுறதுக்குமே கொஞ்சம் நல்ல ஒரு மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கவும் ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பீகாக் டிசைன் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு நான் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்திருப்பேன்.
நான் வந்து பீகாக் டிசைன் இதுவரைக்கும் என்கிட்ட யாருமே கேட்டதும் கிடையாது. நமக்கு வர்றதெல்லாம் வந்து ஃப்ளோரல் அப்புறம் எப்படி சொல்கிறதுனா, சாதாரணமான உள்ள பிரைடல் டிசைன் தான் வரும். பட் எனக்கு இவங்க வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு மெஹந்தி போட்டதோடவே சொல்லிட்டாங்க. எனக்கு பீகாக் டிசைன் வேணும்க்கா அப்படின்ட்டுட்டு, ஓகேடா பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் அப்படிங்கும்போது கொஞ்சம் டிசைன் வந்து நம்ம பார்த்து தானே போடுவோம். நம்மளா இஷ்டத்துக்கு தூக்கி போட்டுட்டு அது நல்லா வரும், வராது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நான் பார்த்து தான் இது பண்ணி போட்டேன். பொறுமையா தான் போட்டேன். அதனால தான் நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு போடுற மாரி இருந்துச்சு. ஸ்டார்ட்டிங் பீகாக்குமே செமையா வந்துருந்துச்சுன்னாங்க. அண்ட் உள்ளங்கைக்குமே பீகாக் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு டிசைனும் கஸ்டமைஸ் பண்ணி தான் எடுத்துச்சு. அதாவது ஃபுல்லா ஒரு டிசைன் அப்படியே பார்த்து போடுறது கிடையாது. இந்த இடத்துல இந்த மாதிரி வரணும். ஸ்வானுன்னா இந்த இடத்துல இருக்கணும். பீகாக்னா இந்த இடத்துல இருக்கணும். ஆனா, அதில லோட்டஸும் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லியிருந்தாங்க பிரைடு. அதுக்கேத்த மாரி ஒவ்வொரு டிசைனும் கஸ்டமைஸ் பண்ணி அவங்க சொன்ன பேட்டர்னில நான் ஒரு டிசைன் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஃபோட்டோவுமே வந்து அனுப்பியிருந்தேன். செமையா இருக்குடா அப்படின்னாங்க. அப்புறம் உள்ளங்கைக்கு மட்டும் டிசைன் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல உட்காந்து உள்ளங்கைக்கு எந்த மாரி போட்டா நல்லாயிருக்குன்ட்டு பார்த்து பார்த்து எடுத்து ரெடி பண்ண பீகாக் டிசைன் தான் இது. நமக்கு ஒரு விஷயம் வந்து புதுசா பண்றோம் அப்படின்னா, இது வருமா? வராதுன்ட்டு நம்மளே முடிவு பண்ணிக்க கூடாது. அ நம்மளுக்கு எதா இருந்தாலும் நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டா இருக்கோம் அப்படின்னா, மேக்கப்பா இருக்கட்டும், இல்ல ப்ளவுஸ் டிசைன் ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல இந்த மாரி மெஹந்தியா இருக்கட்டும், வராதுன்னு நம்மளுக்கு நாமளே என்னைக்குமே முடிவு பண்ணிக்க கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணிட்டு கண்டிப்பா அது வந்து நம்மளால முடியாதுன்னு சொல்ல முடியாது. அது ஃபஸ்ட் டைம் நம்ம எடுத்து சொதப்புனா கூட அடுத்தடுத்து நம்மளுக்கு கரெக்ட்டா வந்துரும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம போடும்போது பிரைட் கைட்ல போய் மொத அட்டெண்ட் பண்ற மாரி ஒரு டிசைன அழிச்சு அழிச்சு போடக்கூடாதுன்ட்டு வீட்ல வந்து இந்த ப்ராக்டிஸ் ஹேண்ட் இருக்கும் இல்லையா? அதில ஒரே ஒரு தடவ தான் நான் போட்டு பார்த்துக்கிட்டேன். அதில வந்து இந்த கையில போடுற அளவுக்குலாம் அந்த போர்ட்ல போடும்போது வருமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வராது. அதுக்கும் இதுக்கும் நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இருந்தாலும் ஒரு பயம் இல்லாம போயிடும் இல்லையா? இதில என்ன பயம் இருக்குது அப்டின்னா, நம்ம வந்து பிரைடுக்கு மெஹந்தி போடுறோம். சும்மா வீட்ல இருக்கிறவங்களுக்கு கையில பிடிச்சு இழுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ண போறதில்ல. இருந்தாலும் வந்து அந்த பயப்படாம நம்ம ஒரு புதுசா ஒரு பண்றோங்கிற ஒரு பதட்டம் இல்லாம, எதையுமே முயற்சி பண்ணுவோம், வரும் அப்படின்னு நெனச்சு, நம்மளால முடியும்னு நெனச்சு ஒரு விஷயத்துல இறங்குனா நிச்சயமா முடியாதது கிடையாது. அந்த மாதிரி தான் அன்னைக்கு அந்த பீகாக் வந்து பிரைடு கூட ஜாலியா பேசிக்கிட்டு, ஃபன்னா எவ்வளோ இதா பேச முடியுமோ அந்த அளவுக்கு ஜாலியா பேசிக்கிட்டே அந்த டிசைன் போட்டிருந்தேன். எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம எனக்கு சொல்லுங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா. இப்படி தான் ஃபைனலா பேக் ஹேண்டுக்குமே வந்து என்ன டிசைன் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடியே சூஸ் பண்ணிட்டாங்க. பேக் ஹேண்டுக்கு கூட நம்ம டிசைன் சூஸ் பண்ணுறது ஈஸி. ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டிசைன் வந்து பார்த்து பார்த்து ரெடி பண்ணணும். ஸோ அந்த மாரி ஒவ்வொன்னையும் கஸ்டமைஸ் பண்ணி கெட்டி மேளமா இருக்கட்டும், ஜம்கி இதெல்லாமே வந்து அவங்க ஒவ்வொன்னும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கேத்த மாரி சூப்பரா பண்ணியாச்சு. டிசைன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்க. அந்த ஜன்னல் ஓரத்தில வெயிலு, காத்து இதெல்லாம் சேர்ந்து அந்த வெளிச்சம் இதெல்லாம் பட்டுட்டு, அந்த டிசைன்ஸ்ல பட்டு, அத நம்ம வீடியோவா கவர் பண்ணும்போது ரொம்ப அழகா வந்துருந்துச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு காலுக்குமே டிசைன் வந்து அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. இதில ஃபுல்லா லோட்டஸ் தான் இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா, லோட்டஸ், பீகாக் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ லோட்டஸுமே வந்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே அது ஒரு ட்ரெண்டிங்கான டிசைனாவே இருக்கு. ஸோ எனக்குமே ரொம்ப புடிச்சிருந்துச்சா, அந்த டிசைன்லாம் அழகா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பேக் ஹேண்டுலயுமே ஃபுல்லா லோட்டஸ் இருக்கிற மாதிரி எப்படி இருக்குன்னு கரெக்ட்டா இது போட்டிருக்கேனா அப்படின்ட்டு சொல்லுங்க. அதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த டிசைன்னா, உங்களுக்கு பிடிச்ச கலர் ஹார்ட்ல மறக்காம கீழ கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து என்னைக்கு எடுத்ததுன்னே எனக்கு ஞாபகம் இல்ல. சாரி. அடுத்த நாளே தான் இது வீடியோவுமே நான் எடுத்திருக்கேன். வெட்னஸ்டே நான் வந்து ஆர்டர் போனேன்னா, இது வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்தது. நாள் மீன் இது பண்ணி வச்சாச்சு. பட் வந்து அன்னைக்கு வெளிய போற வேலை இருந்தனால ஃப்ரீசர்ல வச்சாச்சு. இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இத கிளீன் பண்ண முடியாது. ஏன்னா, அந்த நாள் ஒர்க் முடிச்சுட்டு வந்து மீன வந்து கிளீன் பண்றதுக்கு எனக்கு சுத்தமா முடியல. ரைட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர பெயினா இருந்தது. நம்ம வெறும் மெஹந்தி ஒர்க்கு, இந்த கோன் ரெடி பண்ணுறது வேலை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா பரவாயில்ல. நம்ம வீட்லயுமே வேலை எல்லாமே இது பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்பங்க நம்மளுக்குமே வந்து கொஞ்சம் ஏஜ் இதாயிட்டே இருக்கு. அதுக்குள்ளதையே நம்ம கவனிச்சுக்கணும் இல்லையா? சுத்தமா முடியலன்ட்டுட்டு, அ மீன வந்து மார்க்கெட் எடுத்துட்டு வந்து கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கலான்ட்டு மீன கையில எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். வர வழியில பார்த்தீங்கன்னா, மாம்பழம் இப்ப நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அது கொஞ்சம் வாங்கிக்கிட்டு மார்க்கெட்ல போய் மீன் கிளீன் பண்ணுறதுக்காக வந்து குடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். குடுத்துட்டு போய் பழம் வாங்கிட்டு, மத்த வேலைலாம் முடிச்சுட்டு வந்துமே அவர் வந்து கிளீன் பண்ணாம வச்சிருந்தாரு. கொஞ்சம் சீக்கிரமா குடுங்கன்னு சொல்லி கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துச்சு. கிளீன் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய பெரிய மீனெல்லாம் உட்காந்துருக்கு. துண்டு போட்டு, கூறு போட்டு இங்கேயே விப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிவிட்டு, ஒவ்வொருத்தவங்களும் குடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களோட மீனையுமே கிளீன் பண்ணாங்க. அதோட நம்ம வீட்ல போய் திரும்ப வந்து அரிசி களைஞ்ச கழனியில வந்து வாஷ் பண்ணி உப்பு, மஞ்சள்லாம் போட்டு உராஞ்சி எடுத்துக்கலாம். நின்டு அந்த கிளீன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு, கொண்டுட்டு வந்து கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.
வெயிலுமே பார்த்திங்கன்னா செம்ம இதாக இருக்குது. கொஞ்சம் ரொம்ப கடுமையான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு வெயில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் சாக்கடையெல்லாம் அப்படியே ஓப்பனில் போட்டு வச்சுருக்காங்க. இதனால தான் நம்ம ஊரில் கொசுக்கடி அதிகமாக இருக்குது. போகிற வழியில் கொஞ்சம் கோழி வாங்கிட்டு போகலாம், ஃப்ரைடேக்கு யூஸ் ஆகும்னு வாங்கியாச்சு. அண்ட் இந்த கடை வந்து பார்த்திங்கனாக்கா, ஒரு கடை வாசலில் தான் இந்த மோர் கடை போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு போவோம். ரொம்ப டயர்டாக நடந்து போயிட்டு வரும்போது ஆசையாக இருக்கும் மோர் வாங்கி குடிக்கிறதுக்கு. கூட்டமாக இருக்கும், ரொம்ப கூட்டமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு கோல்டாக இருக்கும். இது 2மே இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதோட இன்றைக்கி எப்படியாவது இந்த மோர் வாங்கி குடிச்சிட்டு போகலாம். ஏன்னா காலையில் எதுவுமே நான் சாப்பிடவே இல்லை. அதோட மோர் வாங்கி குடிச்சிட்டு நடக்கலாம் தெம்பான்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக குடிக்கணும் இல்லையா, குடிச்சிக்கலான்ட்டு ஹெல்த்தியாக வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு இருந்த ஐஸ்கிரீமை வேறு நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா அது குடிச்சுமே எனக்கு இதாக இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு அப்போங்க. சரி பரவாயில்ல, ஹெல்த்தியாக ஒரு மோர் குடிச்சிட்டு இந்த ஐஸ்கிரீம் வேறையாக போடு, பரவாயில்ல எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு எதுவுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் சமைக்கிறதுக்கு வேலையை ஆரம்பித்தாச்சு. வழக்கம் போல தான் மீன் சமையலுக்கு மீன் பிரட்டிக்கிட்டு எல்லா வேலையுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அண்ட் இது கூடவே அப்படியே வேறு ஒரு இது பேசலாமா, நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் கரஸில் படித்ததா சொன்னீங்களே சிஸ்டர், அப்படின்னாக்கா எப்படி ரெடி பண்ணுறது, படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது அப்படின்ட்டு. 10th முடிச்சுட்டு நீங்கள் +1 +2 படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாக்கா, +1மே இப்போ ப்ரைவேட்டில் எழுதுறதுக்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நாங்கள் படித்தப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா 10th அண்ட் 12th 2மே மட்டும்தான் ப்ரைவேட்டில் எழுதுறதுக்கு முதல்ல வச்சுருந்தாங்க. இப்போ 9த்துமே பப்ளிக் எக்ஸாம், +1மே பப்ளிக் எக்ஸாம்ங்கிறதுனால அதுவுமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. நீங்கள் 10th முடிச்சுட்டு +1 +2 படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது எப்படி அப்ளிகேஷன்லாம் வாங்கி நம்ம ஃபில் பண்ணி அனுப்புறதுனாக்கா, நீங்கள் வீட்டில் இருந்து நீங்களே படிக்கிறீங்க, எந்த டுட்டோரியலும் சேராமல் வீட்டில் இருந்தே படிக்கிறீங்க, எழுதணும்னு நினைக்கிறீங்கனாக்கா, கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் இருக்கிற ஊரில் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்ளிகேஷன் வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். அந்த எக்ஸாம் எப்போது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு முன்னாடியே நீங்கள் விசாரிச்சுட்டு கொடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் டுட்டோரியல் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா, அவங்களே அப்ளிகேஷன்ஸ்லாம் வாங்கி ஃபில் பண்ணி உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துடுவாங்க. நீங்கள் வீட்டில் இருந்து படிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் விசாரிச்சுட்டு அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். எந்த ஸ்கூல் அப்படிங்கிறது அவங்களே உங்களுக்கு எல்லாமே அப்ளிகேஷன் போட்டு எந்த ஸ்கூலுக்குண்டு கொடுத்துருவாங்க. ஹால் டிக்கெட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். சொல்லுவாங்க நம்மளுக்கு ஹால் டிக்கெட்லாம் வந்ததுக்கப்புறமா. ஸோ நான் அப்படி தான் 10th தமிழ்நாட்டில், நாங்கள் பொறையாறில் இருந்தப்போ தமிழ்நாடு மாயாரம் போய் எழுதினேன் நான். அண்ட் +2 பார்த்திங்கன்னா இங்கே பாண்டிச்சேரியில் நான் எழுதிட்டு போனேன் பொறையாறுலேருந்து. 10th எழுதும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. 2 பஸ்ஸு பிடிச்சி தாண்டி கவர்மெண்ட் ஸ்கூல் போட்டிருந்தாங்க. நாங்கள் போய் எழுதிட்டு வந்துச்சு. அப்போ ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு தெரியல. 12th மட்டும் பார்த்திங்கனாக்கா இங்கே பாண்டிச்சேரி, இங்கே காரைக்காலில் நாங்கள் எழுதிட்டு போனது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கிளாஸுமே பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் எழுதணுன்னாக்கா, முன்னெல்லாம் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கலாம். நீங்கள் +2 கரஸில் பண்ணணும் 10th முடிச்சுட்டுன்னா அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் எடுத்து படிக்கலாம். இப்போ கம்ப்யூட்டர் எதுவுமே எடுத்து படிக்கலாமா என்னன்னு எனக்கு அவ்வளோவா டீட்டெயிலாக தெரியல. நான் வேணால் விசாரிச்சுக்கிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் பயாலஜி குரூப்லாம் இது பண்ண முடியாது. ஏன்னா ப்ராக்டிக்கல் பண்ண முடியாது உங்களுக்கு. நம்ம சயின்ஸ் இதுக்கெலாம் ப்ராக்டிக்கல்லாம் எழுதுறதுக்கு அந்த லேப் இது பண்ணலாம் முடியாது இல்லையா? அதனால் நீங்கள் ப்ரைவேட்டில் எழுதுகிறவங்க கண்டிப்பாக அக்கௌண்ட்ஸ் தான் மெயினாக இது பண்ண முடியும். மற்றபடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா அப்படிங்கிறது தெரில. ஏன்னா இன்ஸ்டிடியூட் மூலமா நீங்கள் படிச்சுட்டு கூட அது மாதிரி மார்க்லாம் இது பண்ணி ப்ராக்டிக்கல்லாம் இது பண்ணுறாங்கன்னு தெரியுது. பட் டீட்டெயிலாக எனக்கு தெரியல. நான் அதையுமே விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன். ரொம்ப வருஷம் கேப் ஆகுனுச்சுன்னா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ப்ரைவேட்டில் எழுதுறதுக்கு அதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை. நான் 8th முடித்து 5 வருஷம் கழித்து தான் நான் 10th எழுதினேன். வீட்டிலேயே இருந்து நான் எழுதினேன். எந்த ஒரு டுட்டோரியலுமே சேரலை. அதனால் நாங்களே போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கி எல்லாமே இது பண்ணோம். இங்கே நாங்கள் பாண்டிச்சேரி சைடில் இங்கே காரைக்காலில் எழுதணும் +2க்குங்கும்போது சிஇஓ ஆஃபீஸில் போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி நான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் எந்த ஊர்லேருந்து நீங்கள் கேட்டிருந்தீங்கள்ல, இப்போ நீங்கள் தமிழ்நாடுனா உங்களுக்கு நியர்பையில் எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கோ நீங்கள் விசாரிக்கலாம். அப்படி இல்லைன்னா தாராளமாக டுட்டோரியல் ஜாயின் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறதோட நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ எதையுமே முயற்சி பண்ணாமல் எதையுமே நம்ம சாதிக்க முடியாது. நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், ஒரு வேலையுமே முடியாது. இறங்கி செஞ்சால் மட்டும்தான் நம்ம நினச்சத சாதிக்க முடியும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணாமல் எதுவுமே நடக்காது. நிச்சயமாக ஒரு இதை பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களுமே ஆசைப்பட்டதை படிக்கலாம், ஆசைப்பட்டதை நினச்சதை சாதிக்கவும் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். நானுமே உங்களுக்காக துவா செய்கிறேன்.
ஓரளவுக்கு நான் டீட்டெயில் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு அந்த எந்த கோட்ஸ் இது பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத மட்டும் நான் இன்னொரு தடவை விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். அது மாதிரி பார்க்குற எந்த ஒரு வேலையுமே வந்து ஈஸி கிடையாது. நம்மளுக்கு கண்ணால பார்க்கும்போது, ஒவ்வொரு வேலையுமே ஈஸியா இருக்கும். பட் அத இறங்கி செய்றவங்களுக்கு தான் அந்த வேலையோட இதே தெரியும். நம்ம சமையல் பண்ணுறதா இருக்கட்டும், அடுப்படியில நின்டு கஷ்டப்பட்டு தான் அந்த சமையலையுமே பண்ணுறோம். படிக்கிறதுக்குமே நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் நம்ம படிக்கிறதுக்குமே இது பண்ணுறோம், கஷ்டப்படுறோம். அதேமாரி ஒவ்வொரு வேலையுமே சரி, இப்போ மெஹந்தியாவே இருக்கட்டுமே, நமக்கு பார்க்குறதுக்கு ஈஸியா இருக்கும். இவ்வளோ நேரம் உட்காந்து போடுறதில எவ்வளோ பேக் பெயின் வருங்கிறது அந்த ஒருத்தவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கும்போது தான் தெரியும். அதேமாதிரி புதுசா ஒரு விஷயம் பண்ணும்போது அது கஷ்டம்னு நினைக்காம நம்ம ஈஸியா நம்மளுக்கு புடிச்ச வேலை அத பண்ணுறோம் அப்படிங்கும்போது, அந்த வலி நம்மளுக்கு அப்பங்க தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியும். பார்க்குறதுக்கு எல்லாமே ஈஸி தான். சொல்றவங்களுக்கு இதில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதில என்ன இருக்குன்ட்டு அந்த இடத்துல இருந்து அந்த வேலைய பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம அதில எஃபோர்ட் போடுறோம் அப்படின்ட்டுட்டு. ஒரு விஷயம் நல்லா பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கணும். அவங்களுக்கு அந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கு அது கரெக்ட்டா வரணும். புடிச்சும் இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஓரளவுக்கு பார்த்து பார்த்து தான் எல்லாமே நம்ம செய்வோம். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஒர்க்குமே. ஸோ அதே மாரி படிப்புக்குமே சரி, முயற்சிய மட்டும் கைவிட்றாதீங்க. படிப்புக்கு வயசு தடை கிடையாது தான். ஆனா, இப்போ அதுக்குமே இத்தனை வயசு வரைக்குமோ 40 வயசு வரைக்குமோ படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. தாராளமா படிக்கணும்னு நெனைக்கிறத வீட்ல இருக்கும்போதே படிச்சிடுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சப்போர்ட் பண்ணி படிக்க வைக்கிற பார்ட்னர்ஸுமே இருக்காங்க. இல்லன்னு சொல்லல. அது தாண்டி நம்ம முன்னாடியே படிச்சுக்கிறது இன்னும் நல்லது தான். ஆம், எதையா இருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ அன்னைக்கு வந்து மீனானத்துக்கு சைட் டிஷ்க்கு வந்து மாம்பழம். நிஹாலுக்கு மாம்பழம் பிடிக்கும். பட் மீன் பிடிக்காது இல்லையா? ஆ அதனால அவருக்கு வந்து சாப்பாடு இது பண்ணி வச்சு, தயிர் சோறு வச்சு மாம்பழம் கட் பண்ணி வச்சிருந்தேன். இருந்தாலும் ஒரு பொரிச்ச மீனையுமே சேர்த்து சின்னதா ஒண்ணு வைக்கிறேன் சாப்பிடுடான்னு ரொம்ப மல்லு கட்டி வச்சு குடுத்துருந்தேன். தயிர் சோறு சாப்பிடும்போது மீன் சாப்பிடக்கூடாது அப்டின்ட்டு சொல்லி, இப்ப நெறையா இதெல்லாம் வந்துருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த ஸ்கின்னுல அந்த ஒரு எப்படின்னா, அந்த வெள்ள வெள்ளையா இதாகுது இல்லையா? அந்த மாரி வரும். அந்த மாரி சாப்பிடக்கூடாது அப்டின்ட்டுட்டு. கடைசியில நிஹால் அந்த மீன திங்கவே இல்ல. தயிர் சோறு மாம்பழம் தான் சாப்பிட்டான். அவனுக்கு அந்த மீனு மட்டும் பிடிக்கல. இருந்தாலும் சும்மா ஒரு என்னோட ஒரு ஆசைக்கு கொண்டு போய் வச்சிருந்தேன். அது உண்மதானா? எனக்கு தெரியல. தயிர் சோறோட வந்து மீனு பொரிச்சு சாப்பிட்டாக்கா, அது ஸ்கின்னுக்கு அலர்ஜி ஆகுது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இதுன்னு எனக்கு தெரியல. இது மாரி உண்மதானா? அப்படிங்கிறதும். இருந்தாலும் அது ஒரு பயமும் இருந்துச்சு. அப்படி இல்லன்னா தனியா தூக்கி வச்சிரலாம் அப்படின்ட்டு முட்டை பொரிச்சு குடுக்குமா அப்படின்னா, சரி நீ மீன தின்னுப்பா அப்படின்ட்டு ரொம்ப குடுத்தேன். இருந்தாலும் அந்த பிள்ளை இறங்கல. அது என்னதான் மீனுல பிடிக்க மாட்டேங்குது நிஹாலுக்குன்னு தெரில. அதுமாரி கருவாடும் சாப்பிட மாட்டான். சரி எப்படியோ இந்த தயிராவது சாப்பிடட்டுமே! ஏன்னா மீனானமும் சாப்பிடலன்னா என்னான்னு இருக்கும் பிள்ளைங்களுக்கு. இந்த வெயில் நேரத்தில ஆணம் ஊத்தி சாப்பிடுறது கஷ்டம் தான். ஸோ கொஞ்சம் குளிர்ச்சியும் இதாவுமே இருக்குமேன்னு தயிர் சோறு வச்சு குடுத்துட்டேன். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சாப்பிட வச்சு குடுக்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. சத்தான ஃபுட்டெல்லாம் குடுத்தா மூஞ்ச சுளிக்குதுங்க. என்னத்தான் எதிர்பார்க்குதுங்க பிள்ளைங்கன்னே தெரியல. அது உடம்புக்குமே அதுங்களுக்கு தாங்கிக்க மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் பிள்ளைங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யணும். ஏன்னா வந்து ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் பிள்ளைங்களுக்கு நம்ம பார்த்து செய்வோம். அவங்க ஃப்யூச்சர் கல்யாணம்னு ஆயிட்டா அவங்கள அவங்க பார்த்துக்கணும்னு நெனச்சா கூட பார்த்துக்க முடியாது. அவங்களோட அந்த மேரேஜ் லைஃபு, பிள்ளைங்க அத பார்க்க தான் அவங்களுக்கு சரியா இருக்கும். ஸோ இப்போ பொம்பள பிள்ளைங்களுக்குலாம் ரொம்பவே வீக்கா இருக்காங்க. ஸோ பொம்பள பிள்ளை வச்சிருக்கீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து டெய்லி பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அவிச்ச முட்டை குடுத்துருங்க. முருங்கைக்கீரை கட்டாயம் சேர்த்துக்கோங்க. பாதாம் பிஸ்தன் கொடுங்க. ஃப்ளக்ஸீடு சேர்த்துக்கோங்க. ஃப்ளக்ஸீடு வந்து பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம்க்குலாம் ரொம்ப நல்லது. யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது. அ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வெந்தயம், கருஞ்சீரகம், ஃப்ளக்ஸீடு 3ம் சேர்த்து பொடி பண்ணி சேர்த்து குடுக்குறது. இந்த மாதிரி எந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியா பிள்ளைங்களுக்கு செய்ய முடியுமோ நம்ம பார்த்து பார்த்து செஞ்சு குடுத்தா தான் அவங்களுமே தெம்பா, ஆரோக்கியமா இருப்பாங்க. சாலியா சீடு இதெல்லாம் இருக்கு இல்லையா? பொம்பள பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் வந்து நெறைய சேர்த்துக்கிறது நல்லது. முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது. நெறைய காய்கறி போட்டு வந்து ஆணம் காய்ச்சி குடுக்குறது, இந்த மாரிலாம் வந்து பிள்ளைங்களுக்கு பார்த்து பார்த்து குடுங்க. நானுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு டிப்ஸ வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து ஷேர் பண்ண பார்க்குறேன். ஆம்பள பசங்களுக்குமே சரி டெய்லி ஒரு அவிச்ச முட்டை குடுத்துருங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு. அவ்வளோக்கும் நல்லது. அதுவும் நாட்டுக்கோழி முட்டைன்னா ரொம்ப நல்லது. பிராய்லர் முட்டைய திண்டா போல ஒண்ணும் பிரயோஜனம் இருக்காது. நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் வந்து டெய்லி ஒண்ணு அவிச்சு குடுத்தா பிள்ளைங்களுக்குமே கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். அவிச்ச முட்டை சாப்பிடுறதுக்கு அவ்ளோ அழுவுறான் நிஹாலு. ஏன்னு தெர்ல. நானே அப்படித்தான் அவிச்ச முட்டை சாப்பிடவே மாட்டேன். வேற வழி இல்ல. சாப்பிடணும்னா சாப்பிட்டு தான் ஆகணும். நமக்கே வளைய மாட்டேங்குது. பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்றோம். நம்மளே வந்து சில விஷயங்கள அலட்சியப்படுத்திர்றோம் தானே! ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்ஸு கொடுங்க. இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான். ஸோ கொஞ்சம் 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 டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னுட்டு சும்மா ஒரு டே இன் மை லைஃப அவங்க கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாமா? தேங்க் யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.